நேசமான உறவுகளுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். உலகம் சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்த பூமியின் வேகம் என்பது அறிவியல் அறிஞர்கள் சொல்லுகின்ற கூற்றுப்படி 45-40 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பூமி இயற்கையாக சுற்றி கொண்டிருக்கிறது. அப்படி சுற்றும் பொழுது இந்த பூமியில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களும் ஒவ்வொரு பொருள்களும் இந்த பூமியில் தூக்கி வீசப்படுவார்கள். இந்த பூமியின் ஈர்ப்பு சக்தி இல்லை என்று சொன்னால், அதுபோல ஒவ்வொரு மனிதர்களும் ஈர்ப்பு சக்தியோடு விளங்க வேண்டும். ஈர்ப்பு சக்தி என்று சொன்னால், ஒரு குடும்பத்தில் 4 நபர்கள் இருக்கின்றோம். ஒவ்வொருவரும் அன்பாக விட்டு கொடுத்து, மகன், மகள், மருமகள், மாமியார், மாமனார், இப்படி ஒவ்வொரு உறவுகளை விட்டு கொடுத்து தான் என்ற ஒரு அகந்தையை அழித்து ஒரு மனிதன் போற்றி வாழும் பொழுது அந்த குடும்பம் என்பது ஒரு கோயிலாக விளங்கும் என்பது திண்ணம். அந்த வகையில் சுற்றுதல் என்று சொன்னாலே ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சுற்றி காட்ட வேண்டும். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். நடராஜ பெருமானுக்கு 6 அபிஷேகங்கள் சிறப்பு. அந்த அபிஷேகங்கள்ல முதன்மையாக இருக்கக்கூடிய ஒரு அபிஷேகம் என்று சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய திருவாதிரை தினம். இந்த நாளில் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானையும், அதே போல உத்தரகோசமங்கையில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமானையும் ஒரு நினைவில் நிறுத்தும் போது அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய அடுத்த கட்டத்தில் செல்லக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இந்த இடத்துல சுற்றுதல் என்று சொன்னாலே தயிரை சுற்றினால் வெண்ணையாகிறது, மனிதன் சுற்றினால் அவன் அமிர்தமாக மாறுகிறான். ஆக ஒரு இடத்தில் நிற்காது சுற்றி கொண்டிருக்கும் பொழுது பணம் என்பது உங்களை தேடி வரும். ஒரு இடத்துல நம்ம இருந்துட்டோம்னு சொன்னா அந்த இடத்தோட விஷயங்கள் மட்டுமே நமக்கு ஒரு விஷயங்கள் மட்டுமே நமக்கு கிடைக்கும். இங்க பல இடங்கள்ல பல மனிதர்களை சந்திக்கும் பொழுது நிறைய விஷயங்களை உங்கள் காதுகளுக்கும், கண்களுக்கும், செவிகளுக்கும் கொண்டு வர முடியும். இந்த இடத்துல ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இப்படி நினைப்பார்கள், இவர்கள் இப்படி நினைப்பார்கள் என்கிற எண்ணத்தை ஒழித்துவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கற்றுக்கொள்ள தொடங்கும் பொழுது நிச்சயமாக அதிலிருந்து நீங்கள் ஒரு நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கூட சொல்லலாம். ஒரு புதிதாக ஒரு தொழில் செய்கிறீர்கள், தெரிந்து தொழிலை செய்யாதவனும் கெட்டுட்டா, தெரியாத தொழிலை செஞ்சவனும் கெட்டுறான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்வழக்கில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை தூக்கி எறியுங்கள். என்று சொன்னால் ஒரு விஷயத்தை நீங்க எடுக்கும் பொழுது ஒரு மாதம் அதுவாக நீங்கள் வாழும் பொழுது அதன் முதல் அடியை உங்களால் எடுத்து வைக்க முடியும். முதல் அடியை எடுத்து வைத்தீர்கள் என்று சொன்னால் அடுத்த அடி என்பது எளிதானது. ஒரு 100 கிலோமீட்டர் பயணப்படுகிறோம். அந்த 100 கிலோமீட்டர் கண்ணுக்கு நமக்கு தெரியுதா அப்படின்னு சொன்னால் நிச்சயமா தெரியாது. முதலில் ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தான் நேர் சாலையாக இருக்கும் பொழுது நம்முடைய பார்வைக்கு புறப்படும். அதற்கு பிறகு போக போகத்தான் ஒவ்வொரு பாதையும் நம்ம கண்ணுக்கு வெளிச்சமாக தெரியுமோ தெரிய அனைத்து பாதைகளும் தெரியாது. அதுபோலதான் ஒரு தொழில வெற்றி என்பதும் அடுத்த அடியை எடுத்து வைக்கத்தான் அதில் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு புலப்படும். ஆக மாடிப்படியில் ஏறுற போலதான் ஒவ்வொரு படியா எடுத்து வைத்து சென்றவனால் எந்த தொழிலிலும் நமக்கு வெற்றி உண்டு என்பது திண்ணம். அந்த வகையில் இன்றைய அற்புத நாளில் ஒரு அற்புதமான பதிவாக அடுத்த வாரத்தில் சிதம்பரம் கூத்து பெருமான் இருக்கக்கூடிய அந்த சிதம்பரம் நகரத்திற்கு எனது வாஸ்து பயணம் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. ஆகவே சிதம்பரம் நகரில் இருக்கக்கூடிய மக்கள் எனது வாஸ்து ஆலோசனை வேண்டும், அல்லது ஏற்கனவே நான் சிதம்பரம் சுற்றியுள்ள பகுதிகளில் வாஸ்து பார்த்த வகையில் எனது தேவைகள், எனது சில சந்தேகங்கள் இருக்கின்றன, அதை தாங்கள் நேரில் தெளிவுபடுத்தி செல்லுங்கள் என்கிற ஒரு எண்ணம் இருக்கின்ற மக்கள் என்னை தொலைபேசி வழியாக அழைக்கும் போது நிச்சயமாக வருவேன் என்பதனை இந்த பதிவு வழியாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.